இந்த விஷயம் மங்கையர்க்கரசியாருக்கு மிகுந்த வேதனை. ஏன்னா மன்னன் சைவம் அப்படின்றதுனாலையும் இந்த சொக்கநாத பெருமானை அனுதினமும் வழிபட முடியும்னு நினைத்தத காரணத்தினாலதான் சோழ நாட்டிலிருந்து திருமணம் செய்து கொண்டு இங்க வராங்க. ஆனா மன்னன் இப்போ சமணத்திற்கு போறார் அப்படின்னா இந்த சைவம் தலைத்து ஓங்காதே. எத்தனையோ பாண்டியர்கள் மதுரை சொக்கேச பெருமானுக்கு எத்தனையோ கொடைகளை செய்திருக்கிறார்கள். மதுரை சொக்கேச பெருமான் நேரில் கனவில் எத்தனையோ பாண்டியர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனா அதையெல்லாம் விட்டு இந்த நம்முடைய கணவராகிய இந்த மன்னர் இப்படி வேறு ஒரு சமயம் சார்ந்து விட்டாரேன்னு சொல்லி தன்னுடைய அமைச்சராகிய குலச்சிறையாரை அழைத்து ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைத்து வரும்படி பணிக்கிறாங்க. இந்த குலச்சிறையாரும் விரைந்து போய் ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைத்து ஒரு மடத்துல தங்க வைக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சமணர்கள் மன்னன் கிட்ட சொல்லி அந்த மடத்திற்கு நெருப்பு வைக்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க.